தமிழ் சினிமாவோட ஒரு தனித்துவமான சிரிப்பு இன்னைக்கு மறைஞ்சிருச்சு. 1978 ரிலீஸ் ஆன இவள் ஒரு சீதை படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானவர் தான் குமரிமுத்து. அதுக்கப்புறம் இவர் ஊமை விழிகள், சின்ன பூவே மெல்ல பேசு, இது நம்மாளு, சகாதேவன் மகாதேவன், ராஜாவின் பார்வையிலேன்னு சொல்லி தமிழ் சினிமால மட்டும் 500 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. கடந்த 3 மாசமாவே மூச்சு திணறல்னால பாதிக்கப்பட்ட இவருக்கு நேத்திக்கு நைட் திடீர்னு மூச்சு திணறல் அதிகமாயிருச்சு. சென்னை ஆழ்வார்பேட்டில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்ற இவர் சிகிச்சை பலனின்றி நேத்திக்கு நைட் இறந்துட்டாரு. வயசான குமரிமுத்து ஒரு தீவிரமான திமுக உறுப்பினர். திமுகவோட கலை, இலக்கியம், பகுத்தறிவு பேரவையோட துணைத் தலைவராகவும் இருந்தாரு. இவரோட மறைவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஃபேமிலியோட குமரிமுத்து வந்து தன்னை மீட் பண்ணதாகவும், இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி திரும்பி வந்திருக்கேன், தன்னோட சிகிச்சைக்கு உதவி பண்ணதுக்காக கலைஞருக்கு நன்றி தெரிவிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. இதே போல மு.க. ஸ்டாலினும் அவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல குமரிமுத்துவோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. 77 வயசான குமரிமுத்து கடைசியா வில்லு படத்துல விஜய் நயன்தாராவோட சேர்ந்து நடிச்சாரு. தன்னோட கடைசி நாட்கள்ல கூட நடிகர்களுக்காகவும் நாடக நடிகர்களுக்காகவும் பல போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நடிகர் சங்கம் பிரச்சனை தொடர்பா பாண்டவரணி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே முன்னாள் நடிகர் சங்க தலைவர்களை குமரிமுத்து தான் முதலா கேள்வி கேட்டாரு. நடிகர் சங்கத்தோட முறைகேடுகள் பத்தியும் நடிகர் சங்க கட்டிடத்தை தனியாருக்கு அடகு வைக்க கூடாதுன்னு முதல்ல கேள்வி கேட்டவர் குமரிமுத்து தான். இதுக்காக அவரை நடிகர் சங்க உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்ச போதும் சட்ட ரீதியா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாரு. இன்னைக்கு நடிகர் சங்கத்துல ஒரு புது மாற்றம் உருவாயிருக்கு. இளைஞர்கள் கையில அதிகாரம் போயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் குமரிமுத்து தான். இவரோட இறப்புக்கு தமிழ் சினிமாவை சேர்ந்த பல பேர் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மார்ச் 1 இவரோட இறுதி சடங்குகள் சென்னையில நடக்க இருக்கு. இப்பேற்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சிட்டாரு. ஆனா அவரோட தனித்துவமான சிரிப்பு என்னைக்குமே நம்ம மனசை விட்டு நீங்காது. நடிகர் குமரிமுத்துவோட மறைவுக்கு இந்தியா கிளிட்ஸ் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். குமரிமுத்து அண்ணன் அவர்கள் அருமையான நடிகர், பழம்பெரு நாடக நடிகர். எல்லோருடையும் இனிமையாக பேசுவார், இனிமையாக பழகுவார். அவர் கூட நானும் சேர்ந்து பல படங்கள், பல நாடகங்கள் எல்லாம் நடித்திருக்கிறேன். ஆக மொத்தம் அருமையான மனிதர். அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். குமரிமுத்து அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தளபதி அவர்கள் மீதும் எப்பொழுதும் மாறாத பற்றும் அன்பும் கொண்டிருந்தவர்கள். எந்த நேரத்திலும் தலைவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர், தேர்தல் நேரத்திலே சளைக்காமல் பணிகளை செய்யக்கூடியவர். அவரது இழப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலே அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நெஞ்சத்திலே நீங்காமல் இடம்பெற்றிருந்த அன்பு சகோதரர் குமரிமுத்து அவர்கள் மறைந்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் கொள்கை முழக்கமிட்ட அந்த குரல் இன்றைக்கு அடங்கிவிட்டது. கலை உலகத்தை பொறுத்தவரை எத்தனையோ கலைஞர்கள், எத்தனையோ இயக்கங்களில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே கொள்கை, ஒரே தலைவன், ஒரே இயக்கம் என்று தன் வாழ்நாள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு சிறந்த நடிகர் குமரிமுத்து அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞரை, ஒரு நல்ல நடிகரை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இழந்திருக்கிறது. அதுபோல் கலைத்துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கலைத்துறையிலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர் குமரிமுத்து அவர்கள். பல ஆண்டுகளாக பல 100 படங்களிலே நடித்திருக்கிறார். இன்றைக்கும் 3-4 தலைமுறையிலே அவருக்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக சினிமாவிலே நகைச்சுவை நடிகர்கள் நகைச்சுவையை பேசி சிரிக்க வைப்பார்கள். ஆனால் குமரிமுத்து தன் சிரிப்பாலேயே சிரிக்க வைத்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கலைஞர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகரை கலை உலகமும் இழந்து விட்டது. ஒரு நல்ல தொண்டனை கழகமும் இழந்து நிற்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞர், நல்ல ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தொண்டன்
கிடைப்பது அரிது. அப்படிப்பட்டவரை கலை உலகமும் கழகமும் இழந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகள், அவருக்கு மகள்கள், அந்த மகள்களெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளோடு அந்த பேர குழந்தைகளெல்லாம் தன்னுடைய தாத்தா மறுபடியும் எழுந்து பேசுவாரா என்று அந்த குடும்பமே கண்ணீரிலே மூழ்கியிருக்கிறது. ஆகவே அந்த குடும்பத்திற்கு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையிலே அவரும் துணைத் தலைவராக எங்களோடு சேர்ந்து சிறந்த முறையிலே 2 நாட்களுக்கு முன்னால் வரை அவர் பணியாற்றிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு செயல் வீரர். அதற்காகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் கலை உலகத்தின் சார்பாகவும் நாங்கள் வகிக்கின்ற கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் சார்பாகவும் அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அமரர் குமரிமுத்து அப்பாவோட இழப்பு கலை உலகத்திற்கும் நாடக உலகத்திற்கும் சினிமா உலகத்திற்கும் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஏன்னா வரலாறு தெரிஞ்சு நாங்கள்லாம் புதுசாக கட்சியில் வந்திருக்கோம். ஆனால் அவர் வரலாறு தெரிஞ்சவர். எங்கள் தாத்தா கம்பெனியில் தான் இருந்தார். அவர் நம்பிராஜன் அவங்க அப்பா, அவங்க அண்ணன் நம்பிராஜன் அப்பா எல்லாரும் இருந்தாங்க. அடிக்கடி அவர் வாயை திறந்தா நடிகவே இல்லை. எங்கள் தாத்தாவை பற்றியும் எங்கள் அப்பா தந்தையார் எம்ஆர்ஆர் வாசுவை பற்றியும் அடிக்கடி எனக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் பல விஷயங்கள். நல்லா வரணுன்ற ஒரு நல்ல இதயம் எங்கள் குடும்பத்தில் ஒருவர்னு தான் சொல்லணும். என்ன அவருடைய விசேஷம்னா, ஆரம்பத்தில் திமுகவில் சேர்ந்தார், இன்றைக்கி வரைக்கும் திமுகவில் இருந்தார், திமுகவில் சேர்ந்தார், திமுகவில் இருந்தார், திமுகவில் இருக்கும்போது இறந்தார். இப்படி கொள்கை பிடிக்க எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட ஒரு அரிய மனிதர். அவருடைய இழப்புக்கு இந்த குடும்பத்துக்கு நான் ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்பட நகைச்சுவை நடிகர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்கள் ஒருவருமான பெரியவர் மறைந்த குமரிமுத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் தலைவர் கலைஞருக்காகவும் தளபதிக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் பாடுபட்டு மக்களுக்காக பல கருத்துக்களை பல மேடைகளில் எடுத்து பேசியிருக்கிறவர். குறிப்பாக அவர் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்து மக்களை சிரிக்க வைத்தவர். தன் சிரிப்பின் மூலமாகவே அடையாளம் காணப்பட்டவர். இன்னும் சொல்லப்போனால் திரைப்படத்துறையில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். திரைப்படத்துறை நடிகர் சங்கத்தில் தவறுகள் நடைபெற்ற போது துணிச்சலாக கேட்டு நடிகர் சங்கத்தை மீண்டும் புதுப்பிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர். இப்படி நல்ல செயல்களை செய்தவர், நல்ல மனிதராக வாழ்ந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறுதி வரையிலே தன்னுடைய மூச்சு உள்ள வரையிலே பாடுபட்டவர். அவருடைய மறைவிற்கு தலைவர் கலைஞரும் தளபதி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அவர் மறைந்திருந்தாலும் அவர் கொண்ட கொள்கை, அவர் ஏற்றுக்கொண்ட லட்சியங்கள் தொடர்ந்து அவருடைய எண்ணங்கள் நிச்சயம் ஈடேறுகிற வகையில் இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அந்த மறைவு என்பது தாங்க முடியாத ஒரு இழப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டின் இறுதியில் 1 மாதத்திற்கும் மேலாக உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வணக்கத்திற்குரிய தலைவர் கலைஞர் தளபதி ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உடல் நலம் பெற்று வீடு திரும்பிய மரியாதைக்குரிய இனிய அண்ணன் குமரிமுத்து அவர்கள் கடந்த 4-5 மாதங்களாக ஓய்வெடுக்க சொல்லி மருத்துவர்கள் சொல்லியும் கூட கேட்காமல் தொடர்ந்து இயக்க நிகழ்ச்சிகள், இயக்கத் தோழர்களை சந்திப்பது என்கின்ற வகையில் பல்வேறு வகைகளில் தன்னுடைய உழைப்பை இந்த இயக்கத்திற்கு தந்து கொண்டிருந்தவர். ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் கூட எங்களை சந்தித்த போது, வரும் தேர்தலில் திமுக கழகத்தின் வெற்றிக்காக நான் அயராது பாடுபட போகிறேன் என்று உறுதி சொல்லி சென்றவர் இன்றைக்கு உயிருடன் இல்லாமல் இருக்கிற அந்த நிலை என்பது பெரிய அளவில் வருத்தத்திற்குரியது. அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.